நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா EPSON பிரிண்டர் தான் ஒன்று பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது, வீடியோவில் தெரியல. இதை பற்றி நம்ம முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பிரிண்டர், அதாவது பிரிண்டர் சம்மந்தமான ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோ கடை, அதாவது என்னென்னா ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மொபைல் ஷாப்பே சர்வீஸ் சென்டரே வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு உண்மையாகவே இந்த பிரிண்டர் தேவைங்க. மற்ற பிரிண்டரில் இல்லாத இதில் என்னென்ன இருக்குன்றத கன்ஃபார்ம் இந்த வீடியோவில் தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்கேன். மற்ற வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த பிரிண்டரை பற்றி ஆல் இன் ஆல் இல்லை என்ன இருக்குது, இது எதுக்கு வாங்கணும், இது எவ்வளோ செலவாகுது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். உண்மையாகவே இது வந்து EPSOனை பொறுத்த வரைக்கும் 6170வும் 6190 தான் ஹை-எண்ட் பிரிண்டர் கேட்டகரியில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது 5 சீரீஸ், அதுக்கு மேலே இன்னும் சீரீஸ் இருக்குது. அதெல்லாம் காப்பியர் சீரீஸில் போய்டும். உங்களுக்கு பிரிண்டரில் வைஃபை ப்ளஸ் பிரிண்ட்டு, காப்பி, ஸ்கேனு, கலர் ஜெராக்ஸ், கலர் பிரிண்ட்டு, பிளாக் ஜெராக்ஸ், மல்டி ஃபங்க்ஷன் EPSOனில் வந்து 6170வும் 6190 ஹை-எண்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போது 6170. உங்களுக்கு வந்து 6170க்கும் 61 அதாவது இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து 6170, 6170க்கும் 90க்கும் ரெண்டு வித்தியாசம் தாங்க, வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. உள்ள இருக்கிற மெக்கானிக்ஸ் எல்லாமே ஒன்று. உங்களுக்கு வந்து இதில் வந்து டச் பேட் வரும், ஃப்ரண்ட்டில் வந்து டச் பேட் வரும் 6190ல். 6170ல் வந்து பட்டன் வரும். ஓகேங்களா, டச் பேட் வராது. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அதுக்கு இதுன்னு கேட்டால் இல்லை, ஃபேக்ஸ் வசதி. இந்தியாவில் அதிகமாக ஃபேக்ஸ் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாமே மெயில் ஆக்கிட்டாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு வசதின்னு சொல்ல முடியாது. இது பட்டன் நல்லா இருக்கான்னு கேட்டால் நான் 2 நாளாக யூஸ் பண்ணேன். உண்மையாக பட்டனே டச் மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3000 கொடுக்கணுமா கேட்டால் வேணாம். 6170 பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இல்லை எனக்கு டச்சு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். மற்றபடி கொடுக்குற இங்கு ப்ளஸ் அதோட மெக்கானிசம், டுவல் சைடு எல்லாமே சேமுங்க. இல்லை எந்த மாற்றமே கிடையவே கிடையாது. 6170வும் 90 கிட்டத்தட்ட ஒன்று தான். ஹை-எண்ட் மிஷின்னே சொல்லலாம். இது பிரிண்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, காப்பியர் கேட்டகரியில் அவங்க 2.5 லட்சம் வரைக்கும்லாம் கூட மிஷின் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், மற்ற பிரிண்டருக்கு இந்த பிரிண்டருக்கு என்ன வித்தியாசம்ன்றது நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது ஆக்சுவலாக இங்கு வந்து இதில் வந்து 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக EPSOனில் L280, L320, 380, 381லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் தெரியும். இன்ஜெக்ட் பேட் வந்து ஃபுல்லாகிடுச்சு எரர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இங்க் பேட் எரர்னு சொல்லுவாங்க. என்ன ஆகுனா, ஒரு 30,000 காப்பியோ இல்லை 20,000 காப்பியோ போடும்போது அந்த பேட் வந்து ஃபுல்லாகிடும். அதை நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய் சர்வீஸ் பண்ணி எடுத்தாடணும். ஆனால் அந்த பிரிண்டரில் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இவங்க அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பாக்ஸோட பேர் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட காப்பி எவ்வளோ வரைக்கும் போகணும் நான் EPSON டோல் ஃப்ரீ நம்பருக்கு அடிச்சு சொன்னேன். நீங்கள் எவ்வளோ காப்பி எடுக்கிறீங்களோ, அடித்து கேட்டதுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ காப்பி எடுக்கிறீங்களோ, எவ்வளோ ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் அதை பொறுத்து மாறுபடும். ஆனால் எக்ஸாக்ட்லியாக ஒரு 40,000 காப்பியை ரீச் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40,000 காப்பினா வெறும் பிளாக்கு சாதா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் எடுத்திங்கன்னா தான் வருன்ற மாரி அவங்க எனக்கு சொன்னாங்க. மெயின்டெனன்ஸ் பாக்ஸை யார் வேணா மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த இன்ஜெக்ட் இன்பேட் எரர்லாம் வேற ஆள் தான் இருக்கணும். இது ஆன்லைனில் கிடைக்குது. ஒரு 450 ரூபா 500 ரூபா வச்சிங்களா, நீங்கள் யார் வேணா மாற்றிக்கலாம். இது ஒரு மற்ற EPSON பிரிண்டருக்கும் இந்த ஹை-எண்ட் பிரிண்டருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். அப்புறம் இந்த பிரிண்டரை எதுக்கு வாங்கணுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம். இந்த பிரிண்டரில் வந்து ஃபோட்டோ காப்பி ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குன்னே சொல்லலாம். உண்மையாகவே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ இதில் தான் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வைஃபை வந்து இன்பில்டாகவே இருக்குது. அதனால் உங்களோட ஆப்பிள் ஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனோ நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஸியாகவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆமாம், என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லாமல் உங்கள் மொபைல் வழியாகவே நீங்கள் ஃபோட்டோ காப்பி இல்லை எந்த காப்பியாக இருந்தாலும் சாதா பேப்பரில் பிரிண்ட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்களா, அப் டு கிட்டத்தட்ட 30 ஒரு நிமிஷத்துக்கு 30 காப்பிக்கு மேலே பிளாக் வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 காப்பி கிட்ட கலர் வரும்னே சொல்லியிருக்காங்க. அதாவது பிளைன் பேப்பரில் எடுக்கும்போது 6x4 அதாவது மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 2 ஃபோட்டோ காப்பி வீதம் வருது. அதில் ஆக்சுவலாக ஒரு 4 வரும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து ஹை ரெசல்யூஷன் வைக்கும்போது 2 தான் வருது. நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக ஜெராக்ஸ் எடுக்கலாம். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 50,000 காப்பீஸ் வந்து அதில் எடுத்துருக்கணும். ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை பொறுத்து இது வாரண்டி வந்து கிளைம் ஆகுது. ஓகேங்களா, ஈதர்நெட் இன்னும் ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆக்சுவலாக ஈதர்நெட்டை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும். பெரிய Canon
கெனான் ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு 4 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்களா, 4 கம்ப்யூட்டர்லேருந்து கொடுக்கும்போது ஒரே பிரிண்டரில் பிரிண்ட் வரும். அந்த ஈதர்நெட் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. நீங்கள் 4 கம்ப்யூட்டர் வச்சிங்க, 5 கம்ப்யூட்டர் வச்சிங்க, அதுக்கு பிரிண்டர் வாங்கினா வாங்கவே வேணாம். இந்த ஒரு பிரிண்டர் வாங்கினாலே போதுன்ற அளவுக்கு இதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இதில் வந்து டுவெல் சைடு. மற்ற பிரிண்டர்லாம் நீங்கள் டுவெல் சைடு வந்து திருப்பி போடணும். ஒரு சைடு பிரிண்ட் எடுத்துட்டு நீங்களே திருப்பி வச்சு இன்னொரு சைடு எடுக்கணும். ஆனால் இதில் வந்து டூப்ளெக்ஸ் இருக்கிறதால இதுவே திருப்பிக்கும். ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் ஒரு பிரிண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா டுவெல் சைடு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 100 பேஜ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்லாம் இதுவே எடுத்து அழகாகவே கொடுத்துரும் சூப்பராக. இன்னொன்று ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரே இருக்குது, அதை நான் பார்க்குறீங்க இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. அந்த ட்ரேயில் 150 ஷீட் வரைக்கும் A4 ஷீட் வைக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவில் போய் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும், இங்கு பற்றி பேசணும். இங்கு ஆக்சுவலாக வந்து 740 ரூபா நான் வந்து ரீட்டைல் ஸ்டோரில் வாங்கினேன். ஒரிஜினல் இங்கு மட்டும்தான் நீங்கள் கன்ஃபார்ம் 100% ஒரிஜினல் இங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரஃபாக 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் இதை போட்டு சாத்தலாம். உண்மையாகவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரிஜினல் இங்க் ரொம்பவே மஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ தான் ஹெட்டோட ப்ராப்ளம் வரவே வராது. இன்னொன்று, இதோட பிளாக் வந்து 7500 காப்பி ஓடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 7500 காப்பி இது ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பிலாம் எடுக்கிறீங்க, இல்லை இந்த ரொம்ப டார்க்கான காப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா சரி 7500 வேணாம், ஒரு 6000 காப்பி கண்டிப்பாக ஓடும். 6000 காப்பிக்கு 750 ரூபாய்னும் போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 பைசாவோ 12 பைசாவோ வரும். ஒரு பேப்பரோட காஸ்ட் ஒரு 35 பைசா வரும். ஓவராலாக உங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் சேர்த்துமே ஒரு 50 பைசாவிலேருந்து 55 பைசா தான் வரும். நீங்கள் ஒரு 2 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் போடும்போது உங்களுக்கு இது உண்மையாகவே ஒரு லாபகரமான பிரிண்டர்னே சொல்லலாம். ஐடிலாம் நாங்கள் திருப்பிலாம் வைக்க வேணாம். ஐடி செட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் வந்து 6000 காப்பி ஓடுன்னு இருக்காங்க. அதாவது பிளைன் பேப்பரில் கலர் பேஜ் போடும்போது 6000 காப்பி ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் A4 ஃபோட்டோ காப்பியாக கன்வெர்ட் ஆனால் கன்ஃபார்ம் அப்படியே பாதியாகிடும். அப்போங்களும் இங்கு காஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேக்ஸியோட காசு, ஒரு அட்டை மேக்ஸி அட்டையோட காசு, எப்சான் ஒரிஜினலே போனால் கூட 4 ரூபா தான் விற்கிது. இங்கு ஒரு 2 ரூபா 6 ரூபா தான் ஒரு மேக்ஸி. ஆனால் 70 அல்ல 60 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ கடை வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். குவாலிட்டி பக்காவாக இருக்குதுன்னே சொல்லலாம். உண்மையாகவே இது இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப சேஃபாக வருது. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினா சேஃபாக வராதுன்னு நினைக்காதீங்க. தர்மாக்கோல்லாம் போட்டு பக்கா பேக்கிங்கில் ஸ்டிக்கர்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. நான் வந்து அமேசானில் வாங்கினேன். கீழே லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இது கூட பவர் கார்டு, லேன் கேபிள், மற்றபடி எப்படி சொல்கிறது, இங்கு 4 இங்க்குமே ஒரு செட்டு கொடுக்குறாங்க. அதில் பிளாக் இங்க் மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா காப்பி நிறைய ஓடுன்னு இருக்காங்களா, அதனால் அது பெருசாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது கூட டிரைவர் CD, மற்றபடி இதுக்கு தேவையான மொத்த கிட்டையுமே அவங்க கொடுத்துட்றாங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் போதும். கம்ப்யூட்டர்லாம் வைஃபை வழியாக மொபைல் இருந்தால் கூட போதுன்னே சொல்லலாம். அப்புறம் இதை நம்ம இப்போ பாக்ஸை பிரித்து பார்ப்போம். நல்ல பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. மேலே நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பரை போட்டு நல்லா பேக் பண்ணி, ஒருவேளை மழையில் கையில் நினச்சா எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி வெறும் டேப்பாக அடித்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நான் மொத்தமாக வெளியே எடுக்கிற பாருங்க, ப்ளூ கலரில் ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க. ஏன்னா வரும்போது இப்போ லாரி சர்வீஸில் எதுனா வந்துனாலும் நம்ம நினச்சாக்கூட அதை எடுக்க முடியல. அந்த டேப்பை எடுத்த அப்புறம் தான் இதை கம்ப்ளீட்டாக பிரிக்க முடியுது. சுற்றி இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா சுற்றி இருக்கிற மொத்த டேப்பையும் தயவு செஞ்சு எடுத்துருங்க. அது டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் கழட்டும் போதும் டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்குது. இதுதான் அவுட்ரு ட்ரே. இதில் தான் பேப்பர் வெளியே வரும். இந்த ட்ரேயில் தான் கீழே இருக்கிறது வந்து இது வந்து பேப்பர் வைக்கிற ட்ரே. அப்புறம் பேக்கில் ஒரு வேளை பேப்பர் சிக்கிச்சுன்னா பின்னாடியும் ஒரு கழட்டுற ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. வேணுன்னா இதில் கழட்டி இது வழியாகவும் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் வழியாகவும் மேலே ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வழியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் பேப்பர் ஜாமிங்கில். அதேமாதிரி இங்கை பற்றி பேசுனா இதில் மாற்றி நீங்கள் இங்கை போடவே முடியாது. பிளாக் இங்கில் தான் போடணும், எல்லோ தான் போடணும். நீங்கள் மாற்றி போடலாம் நினச்சாக்கலாம் அதில் வச்சு அழுத்த முடியாது. அது மாதிரி நுனியில் ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் நுனியில். அதனால் உங்களுக்கு மாற்றி நீங்கள் போடவே முடியாது. அந்தந்த இங்கு அதில் தான் போடலாம். இது ஒரு நல்ல சிஸ்டம்னே சொல்லலாம். நீங்கள் எப்போயுமே இங்கு போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட் இல்லாமல் இந்த மிஷினை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். அதேமாரி ADF பற்றி பார்ப்போம். ADFனா என்னென்னா, இந்த மிஷினில் லீகல் ஓடுமா சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பெரிய பத்திரம், பெரிய லீகல்லாம் இந்த மிஷினில் ஓடும். ஆக்சுவலாக ADF வழியாக நீங்கள் ஸ்கேனும் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த மிஷின் A4 மிஷின் இல்லை, லீகல் சப்போர்ட்டட் மிஷின் தான். இந்த லாக் எடுத்து விட்டிங்களா, இந்த வழியாக பேப்பரில் வந்து பெரிய பேப்பர், பத்திரம், இது போல் விஷயத்தெல்லாம் மேலே வந்து நீங்கள் எடுத்து கீழே லீகல் பேப்பர் வழியே எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் குவாலிட்டி. அதேமாதிரி பவர் அடாப்டர் போகிறது பேக் சைடில் தான் இருக்குது. அதேமாரி இது வந்து லேனு கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு USB வழியாக கொடுக்குறது எல்லா போட்டுமே பக்காவாக உங்களுக்கு பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க சேஃபாக. இங்க் லெவலில் நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். இப்போ பிளாக் இங்க் எவ்வளோ இருக்குது, எல்லோ இங்க் எவ்வளோ இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம். அது வந்து வேணும்னா கம்ப்யூட்டர்லேயும் காட்டும்.
இன்னும் ஒரு சில விஷயத்தை பற்றி பேசினா இது ஸ்பெஷல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மேலே எடுத்து விட்டீங்க பேப்பர் ஜாம் ஆகிடுச்சுன்னா அப்படியே நிற்கும், அது கீழே இறங்கவே இறங்காது. சூப்பரான லாக் சிஸ்டம், நீங்கள் கையை அழுத்தாது. ஃபஸ்ட் வாட்டி வாங்குறவங்க மட்டும் எல்லாத்தையும் டைமு டேட்டு இங்கிலீஷ் எல்லாத்தையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 10 நிமிஷம் இது வந்து கேட்கும், டேர்ன் ஆஃப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்போ மட்டும் டேர்ன் ஆஃப் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் நினைக்கிறேன். இந்த எப்சானை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் என்ன மாற்றிக்கினது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றியும். அதேமாதிரி இந்த எப்சானை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.